வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியாவுக்கு ஏகப்பட்ட அன்பு மட்டுமல்ல, காதல் என்றும் சொல்வேன். ஒவ்வொரு முறையும் வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் அவளிடம் கொஞ்சி சமாதானப்படுத்தி செல்ல வேண்டும். அப்படித்தான் இந்த முறையும் டெல்லிக்கு செல்வதாக ஆஃபீஸில் ஏற்பாடு. பிரியா விட்டால்தானே, போகவே கூடாது என்கிறாள். பிரியா டார்லிங், ப்ளீஸ் செல்லம், அவசரமாக போகணும், பர்மிஷன் கொடுக்கண்ணு. ஆமாம், ரொம்ப பெரிய வேலை, அப்போ நானும் வருவேன். நோ டார்லிங், இது முழுக்க முழுக்க ஆஃபீஸ் செமினார் என்று அவளை சமாதானப்படுத்தி சென்னை விமான நிலையத்துக்கு விரைந்தேன். நான் போக வேண்டிய விமானத்தை கோட்டை விட்டுவிட்டு அடுத்த விமானத்தை பிடித்தேன். டெல்லியில் நான் இறங்கியவுடன் எனக்கு அதிர்ச்சியான செய்தி. நான் தவறவிட்ட விமானம் விபத்துக்கு உள்ளாகி அனைவரும் இறந்தனர். டிவியில் இறந்தவர்கள் பெயர்களை படித்து கொண்டிருந்தனர். அதில் என் பெயரும் வருகின்றது. எனக்கு முதலில் தோன்றிய பயம் இதுதான். பிரியாவுக்கு தெரிந்தால் ஏதாவது அவளுக்கு விபரீதமாகிவிடக் கூடுமே என்று அவளுக்கு ஃபோன் செய்ய விரைந்தேன். சோதனையாக அவள் மொபைல் அடித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு பயம் வயிற்றை கலக்கியது. உடனடியாக அடுத்த விமானத்தை பிடித்து சென்னை வந்து என் வீட்டை அடைவதற்குள் எனக்கு பாதி உயிர் போய்விட்டது. வீட்டில் ஒரே கும்பல். பிரியா தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டு இருந்தாள். என்னை பார்த்தவுடன் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அத்தனை பேர் முன்னிலையிலும் என்னை இருக்க கட்டிக்கொண்டு என் கன்னத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தாள். என்னை இருக்க அணைத்து விடமாட்டேன் என்கிறாள். ஒரு வழியாக வந்த கும்பல் கலைந்தது. இதோ பாருங்க, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. நமக்கு இருக்கிற சொத்துக்கு 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். வேலையை ரிசைன் பண்ணுங்க. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், வேலையை ராஜினாமா செய்து 3 மாதமாகிறது. அவள் முந்தானியை பிடித்து கொண்டு சுற்றி வருகிறேன். எல்லாம் அந்த பாழாய்ப்போன விமான விபத்தால் ஆனது. இந்த சிறுகதை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.